கலாத்தியர் 5:22. இப்போ வாசிங்க. ஆவியின் கனியோ, சொல்லுங்க. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். அடுத்து என்ன இருக்கு? இச்சை அடக்கம். கையை தட்டி எத்தனை புரியுது? இச்சை அடக்கம். ஆமென். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை புரியுது? இச்சை அடக்கம் வரணும்னா, இச்சை ஜெயிக்கணும்னா ஒரே வழி, கர்த்தருடைய ஆவியில் நீங்கள் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டும். ஆவியில் நிரம்பி அந்த கனியாக அது உள்ளேருந்து வரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட் சொல்லுவாங்க இல்லையா? தேவனோடு நீங்கள் நடக்க நடக்க நடக்க, தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க, தேவனோடு கூட தேவ ஆவியில் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆவியில் நீங்கள் எவ்வளோ நிரப்பப்படுறீங்களோ அவ்வளோ ஆவினாலே மாம்ச இச்சைகளை ஜெயிப்பீர்கள். அதுதான் அந்த 16வது வசனத்தில் இருக்குது. அப்போது ஆவியில் 16ல் இன்னும் நான் சொல்கிறது என்னென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு விரும்பும். ஏன்னா மாம்சம் விரும்பும், ஆனால் ஆவி சொல்லும் வேண்டாம் அப்படிங்கும். கர்த்தர் சொல்லுவார் வேண்டாம் பார். ஆனாலும் நம்மளை மீறி கண்ட்ரோலை இழந்துரும். காரணம் இச்சை மேற்கொள்ளுது. காரணம் ஆவி குறைவுனால. தேவ சமூகத்தையும் தேவ ஆவியில் நிரப்பப்படுறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ வசனம் சொல்லுது பாருங்கள். சொல்லுங்கள் எங்களோட சேர்ந்து. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, பின்னும் 16 வசனத்தில், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:16 அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சொல்லுங்கள், ஆவிக்கேற்றபடி நடங்க, ஆவிக்கேற்றபடி நடங்க, ஆவியானவர் நடத்துகிறபடி நடங்க. எப்படி ஆவியானவர் நடக்கிற? பாஸ்டர் சொல்கிற மாதிரி நடங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவன்னு பாஸ்டர்ஸ் பிரசங்கிக்கிற மாதிரி நடங்க. சரிங்களா? அப்படி நடந்து கொள்ளுங்க. அப்போ மாம்ச இச்சை நிறைவேறாது. அடுத்து, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கும். ரெண்டுக்கும் தான் போட்டியே. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தான் போட்டி. சரிங்களா? ஆவி சொல்லும் நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதங்க. மாம்சம் சொல்லும் இல்லை இந்த ஒரு தடவை செஞ்சுக்கலாம் அப்படிங்கும். ரைட். அடுத்து பாருங்கள். இச்சிக்கும் அப்படி நிறைவேற்றக்கூடாதா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. சொல்லுங்கள், ஆவிக்கு விரோதமான மாம்ச கிரியைகள், மாம்ச இச்சைகள் எதுன்னா விபச்சாரம். இது அதுதான். அடுத்தது பாருங்கள், வேசித்தனம். இந்த ரெண்டுக்கு ஒத்து போகுது. அடுத்தது பாருங்கள், அசுத்தம் ஒத்து போகுது. அடுத்து காம விகாரம். இந்த 4. அடுத்து விக்கிர ஆராதனை. 5. ஆவி மாம்சம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களை வாழ வைக்கும். மாம்சம் உங்களை விபச்சாரம் பண்ண வைக்கும். மாம்சம் உங்களை வேசித்தனம் பண்ண வைக்கும். ஆனால் ஆவி உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கும். கையை தட்டி. உங்களை இச்சை அடக்கத்தை கொடுக்கும். ஆசை வரும், ஆனால் அடக்கும். ஆவியில் நிரம்பும் போது ஆவியானவர் உங்களை நிரப்பி ஆஃப் பண்ணிடுவார், அடக்கிடுவார். ஆமென். கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் சுயத்தில் இல்லை. அதான் சொல்கிறேன், சுய பலத்தில் கண்ட்ரோல் பண்ணி 10 நாள் 15 நாள் 1 மாதம் அவ்வளோதான், தாக்கு பிடிக்காது. கர்த்தருடைய ஆவியில் நிரம்பிட்டே இருங்க. ஆவியிலே ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, நடத்தப்பட்டுட்டே இருங்க. ஈஸியாக ஜெயிப்பீங்க. எத்தனை புரியுது? சபை கூடி வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். ஆமாம். அதுபோக தம்பிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் இருக்கும்போதும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். யோவான், நான் ஆவிக்குள்ளானேன். நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். தீர்க்காயுசோடு வாழ்ந்தார் யோவான். எத்தனை புரியுது? ஆமென். அப்போ ஆவியினாலே நிறைய நன்மைகள் இருக்குது. அதுதான் ஃபுல்லாகவே ஆவியினால தான். பாருங்கள், அடுத்து நான் இதை வாசிச்சிடுறேன். வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் ஆவி குறைவினால தான் வரும். நம்ம ஜெபம், நம்ம தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவில் இருக்கிற நம்முடைய விசுவாசம். ஏன்னா நீங்கள் தேவனோட தேவ ஆவியில் நிரப்பப்பட்டால் தான் தேவ ஆவினால நமக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஆவிக்குரிய கனிகள் அன்பு, சந்தோஷம். சொல்லுங்கள், ஆவியில் நிரம்புனா இதெல்லாம் கனியாக வெளிப்படும். கையை தட்டி. ஆவியில் நிரம்புனீங்கன்னா இதெல்லாம் கனி
கனி கொடுப்பீர்கள். என்ன கனி? அன்பாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், சமாதானமாக இருப்பீர்கள், இச்சை அடக்கத்தோடு இருப்பீர்கள், சாந்தமாக இருப்பீர்கள். எத்தனை புரியுது? ஆவியில் நிரம்பணும். ஆமென். அதனால தான் சொல்கிறேன், சும்மா ஆவியில் நிரம்பிட்டு சாந்தமாக இல்லாதவங்களாம் ஆவிக்குரியவர்கள் கிடையாது. சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு சாந்தமாக இல்லாமல் இருக்கிறவங்களாம் ஆவிக்குரியவர்கள் கிடையாது. ஆமாம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. வாழ்ந்து காட்டணும். கேட்கிறவர்கள் அல்ல, வசனத்தை கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள்.